ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேமரா தான் DJI Action 3. இதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வாங்கின காம்போ வந்து ஸ்டாண்டர்ட் காம்போ. இதில் என்னென்ன கூட வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட பாக்ஸ். ஒன்றும் இல்லை, இதில் வாரண்டி கார்டு, அப்புறம் சின்ன சின்ன கவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே எடுத்து ஓப்பன் பண்ணி வெளியே வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மெயின் யூனிட், நம்மளோட கேமரா. இந்த கவரும் இதோடு சேர்ந்து வந்துடும். இது ஓகே, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதோட மேக்னெட்டிக் அடாப்டர். இது ஸ்டிக் பண்ணுறதுக்குள்ளது, தனியாக ஓப்பன் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஸ்க்ரூ. அண்ட் இது கூட இன்னொரு சி டைப் கேபிளும் ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் இந்த கேமராவோட லென்ஸ் கவர், இது சைடில் வர ரப்பர், இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கேமராவை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த சைடு தான் இதோட பட்டன் இருக்குது, ஆன் பண்ணலாம். வா, நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன், SD கார்டு. ஆனால் அந்த கார்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. கண்டிப்பாக நம்மளால் இதில் 4K வீடியோ வந்து இந்த கேமரா வச்சு, இந்த கார்டை வச்சு நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஹை ஸ்பீடு SD கார்டு தான் வந்து வாங்கி ஆகணும். ஓகே, இதில் ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா, இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் டச் ஸ்க்ரீன் இருக்குது, பேக்லேயும் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ரெண்டுலேயுமே நம்ம டச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ 1080p 120 ஃப்ரேம்ஸ் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 2.7K, அதுவும் 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 2.7K 4:3, இது வந்து ஹை ரெசல்யூஷன். இது வந்து அந்த கொஞ்சம் ஸ்கொயர் ரெசல்யூஷன், அதுவும் 60 mbps வரைக்கும் கவர் பண்ணுது. அப்புறம் 4K, அதுவும் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் 4:3 ரெசல்யூஷனில் 60 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம 2.7Kலே வச்சுக்கலாம். இதில் செட்டிங்ஸ் வந்து வேறு என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னா, ஓகே, வைட் ஆங்கிள் வந்து நேரோ, ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வைட், அல்ட்ரா வைட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, இதில் இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து குயிக்காக ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போர்ட்ரேட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போர்ட்ரேட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்ரேட் கன்வர்ஷன் வந்து இந்த கவர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி கேமராவை மட்டும் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இன்னொரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. குயிக்காக ரிலீஸ் பண்ணிக்கலாம், குயிக்காக போர்ட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா வச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். கேமரா எந்த அளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கா, வைட் ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது, ஒரு மோட்டோ விலாகிங் கூட பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.